ஹாய், நான் தான் பிளாக் கல்பிரேட். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நான் போன வீடு சொல்லியிருந்தேன் இல்லை, என் பிறந்தநாள் 22 முடிவுக்குள்ளாட்டி நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுவேன் பஸ்ஸில் சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இப்போ குண்டத்துலேருந்து தாம்பரம் வந்திருக்கேன். 10 கிலோமீட்டர். இப்போ ஏன்டா இங்கே வந்திருக்குன்னா, நான் டீ குடிக்க இங்கே வந்திருக்கேன். என்னோட ஏஜ் 23 ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது கரெக்டாக. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னோட 23 வயசு ஸ்டார்ட் ஆக போதா. சரி, இந்த 22க்குள்ளே நான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு பயம் இருக்குது. இன்னும் 22 23 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து இன்னும் என்னடா பண்ண போகிறோம், லைஃப்பை எப்படி நம்ம மாற்ற போகிறோம், அது மாதிரி ப்ரெஷர் ஓவராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ வண்டி இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒரு வண்டி கூட இல்லை. ஒரு வண்டி இருந்தால் பரவாயில்ல. ஒரு வண்டி இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுவேன். பல வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் சொல்லி பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வீட்டில் யாராச்சும் பார்த்து நமக்கு ஒரு வண்டி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி இல்லை புதுசு வாங்கி கொடுப்பாங்க. கொடுக்காட்டி கூட நம்ம டைம் வரும்போது நம்மளே பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 22 எனக்கு மெமரிஸ் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. முக்கியமாக நான் லவ் பண்ணும்போது லவ் ஃபெயிலில் வீட்டில் இருக்கும்போது பெயினில் இருந்தேன். நான் அங்கிட்டையும் சுத்தம் போடலாம். அதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னைய ஆறுதல் சொல்லி அதுலேருந்து நான் லவ் பண்ணுறதை விட்டுட்டேன். எனக்கு இப்போ லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. லவ் வந்து எனக்கு லவ் பண்ணுறது இப்போ எனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எம்மு மேலே எனக்கு ரொம்ப ஐடியா இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆயிடுச்சு. இன்னும் 20 நிமிஷத்தில் என்னோட பிறந்தநாள் வந்துடும். 23 ஸ்டார்ட் ஆகிடும். என் பாய் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. நான் இன்றைக்கி ஒர்க்கிங் ப்ளஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது, சைலண்டாக இருந்துட்டு சைலண்டாக வந்தெல்லாம் பார்த்தா அங்கே போய் நான் நாளைக்கு என்ன பிறந்த பிளான் இருக்குல்ல, அதான் அங்கே சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிறேன், ஒரு 6 கோயிலுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே சைதாப்பட்டிலேருந்து அங்கிட்டு கிளம்புறேன். அப்படி நிறையா இந்த வருஷத்துலேருந்து நான் அதிகமாக யார்ட்டையும் பேசக்கூடாது, அதான் ஒரு முடிவில் இருக்கேன். 1 வருஷமாக வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு கொஞ்சம் சைனஸ் இருக்குங்க ஓவரா. பப்ளிக்கில் என்ன அதிகமாக பேச முடியல. இப்போயே பாருங்கள், சுற்றியும் சரௌண்டிங் இருக்குல்ல, எம்டி ப்ளஸ்லாம் சுற்றிட்டு கிடக்கேன். 11:45 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு காமனாக தான் இருக்குது. நைட்டு வந்தாவே எனக்கு அவ்வளோ மெமரிஸ் எத்தையுமே சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா பஸ்ஸில் வரும்போது ஏதாச்சும் பெரியவங்க நடப்பாங்கள்ல, நடக்கும்போது அவங்க முடியாமல் நடப்பாங்க. திடீர்னு ஒரு பையன் எழுந்திரிச்சு கிராஸ் பண்ணி அம்மா நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கேன். நான் சரி நீங்கள் உட்காருங்க, நான் எந்திரிச்சு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த வருஷம் என்ன மறக்க முடியாது. ஏன்னா 2020 எப்படி திருப்பி போட்டாலும் 22 தான், அது மறக்க மாட்டேன். இந்த வருஷம் தான் நான் ஓவராக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த 21 22 வயசில் தான் ஓவராக கஷ்டப்பட்டுருக்கேன்னா, அதனாலே எனக்கு இந்த 22 ரொம்ப பிடிக்கும். 22 முடியுதுல்ல, அதனால் ஈவினிங் போல் கோயிலுக்கு போய்ட்டு வந்து சிவன் கோயிலுக்கு போய் நல்லபடியாக வேண்டிட்டு இன்றைக்கி இந்த வருஷம் என்னென்ன பண்ணால் எல்லாமே சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்னை பார்த்துங்க அப்படி இப்படின்னு நிறையா பேசிட்டு வந்தேன். மற்றபடி இது கடவுள் கையில் எதுவும் இல்லை. சும்மா நான் எங்காச்சும் நான் புலம்ப ஆரம்பிச்சேன்னா யாரும் தாங்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே என்கிட்ட புலம்பிட்டுருக்காங்க. அதை நான் யார்கிட்ட சொல்லுறது, அப்படி என்ன புலம்பில் யார் கேட்குறதுன்னு அதான் நான் போய் ஒரே இதை போய் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தது. எனக்கு மனசுலாம் கொஞ்சம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்களே பார்த்துக்கங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். நான் இப்போ சிவன்கிட்ட அவர் மற்ற பார்த்துப்பார். அப்போ நம்ம வேலையை எப்பயும் பார்க்க ஆரம்பிச்சுலாம் நம்ம விஷயத்தை எல்லாமே நம்ம மனசில் வச்சுருக்க முடியாது, யாச்சும் ஒருத்தவங்க சொல்லணும். ஆனால் நான் யார்கிட்ட சொல்ல எனக்கு சத்தியமாக என்னோட சரௌண்டிங் யாருமே இல்லை. அதனால் என் சரௌண்டிங் நம்ம எங்கே போனாலும் கடவுள் மட்டும் தான் இருக்காது, அவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் மற்றபடி முயற்சியெல்லாம் நம்ம தான் எடுக்கணும். அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதை நான் இதை சொல்லிக்கிறேன். டைம் இன்னும் ஆக கொஞ்சம் பக்குன்னு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வருஷம் நம்ம இப்போ ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண மாதிரியான ட்ராவலிங்லேயே ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக தான் இங்கே ஓடி வந்துருக்கேன். நான் இன்னும் நிறைய பேச காத்திருக்கிறேன். ஆனால் என்ன பேசுன்னு சத்தியமாக இந்த டைம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி இப்போ ஏஜ் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அந்த டைமுக்காக நான் காத்திருக்கேன்னா அதில் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. அதனால் இப்போ கொஞ்சம் இன்னும் 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷத்தில் வயசு என்ன அடுத்து அப்டேட் ஆகிரும் 23க்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 நாளுக்கு கழிச்சு போட்டுருவோம். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுவோம். பஸ்ஸில் வரும்போது வீடியோ எடுக்கலான்னு நினைப்பேனா, ஆனால் என்ன எடுக்க முடியல. ஏன்னா அந்த மனுஷன் கண்ணுக்கும் அந்த ஜன்னல் கண்ணாடிக்குள்ளே அது என்னை ஓவரை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னொன்று சொல்லணும், அது என்னென்னா
நான் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துல நான் வேலையை விட்டுருவேன். வேலையை விட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குல்ல, அது எனக்கு ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இந்த இடம் எல்லாமே டேயில் மார்னிங் பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். நைட் டைமில் யாருமே இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட்டு 28/12/2025. ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன். 23 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 22 முடிஞ்சிச்சு, அவ்வளோ 22. இனிமேல் நான் நினச்சாதான் வரும், அந்த வாழ்க்கை திரும்பி வராது அந்த டைமு. லாரி பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ரோட்டில் நிற்கிறனால. இன்னும் நம்ம என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தான் காசு நம்ம கையில் இருந்தாலும் நம்ம அந்த போன ஏஜ் நமக்கு திரும்பி வராது. அதனால் அந்த மெமரிஸ் நம்ம மைண்டில் இருக்குது. அந்த மெமரிஸை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா அந்த மெமரிஸ்க்கான மதிப்பு எப்பயும் நீங்காது. அவ்வளோதான், 23 ஆச்சு. இன்னொரு எத்தனை வருஷம் கஷ்டப்பட போகிறோம்னு தெரியல. முடிஞ்சளவு எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் தடுக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையுமோ, அதை ஏறி முயற்சி நம்ம எப்படியாச்சும் முயற்சி பண்ணணும். ஏறிடுவேன். நான் எப்படியாச்சும் ஏறி மேலே வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கன்ஃபார்மாக வாங்க. ஏஜ் தானே, அது ஏஜ் தான், நம்ம அடுத்த ஏஜில் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இருக்க டைமு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு 22 முடிஞ்சு, இப்போ 23 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ எனக்கு இன்னும் 24 வர இன்னும் 365 நாட்கள் இருக்குது. இந்த 365 நாட்கள் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த வருஷம் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ, தோல்வியோ வெற்றியோ, அது தெரியல. வெற்றினா என்ன எனக்கு தெரியல. நம்ம ஒரு விஷயம் எது எல்லைன்னு நமக்கு தெரியாது. மற்றபடி ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு இதுனா ஒரு எல்லை ஒன்று இருக்குது. ஆனால் லைஃபுக்கு எது எல்லைன்னு சத்தியமாக தெரியல. அதனால் நம்ம போவோம். எவ்வளோ பேர் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அப்படியே கறந்து போவோம். நாம ரவுண்டான இருக்கலாம், அங்கே தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த ஆப்போசிட் இருக்குல்ல, அங்கேருந்து பேசிட்டு இருந்தேன். யாருக்கும் பயப்படக்கூடாது. இப்போ அப்பா சொன்னார். இதுக்கு முன்னாடி அப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அவர் சொன்னார், டேய் 22 வயசு முடிய போகுது, 23 ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நீ ஃபியூச்சர் பற்றி எதுவும் பயப்படாத, நீ உனக்கு பிடிச்சத பண்ணு. இன்னும் ஏஜ் 23 வயசு நம்பவே முடியல. ஏன்னா நம்ம சின்ன வயசில் விளாண்டுட்டுப்போம். என்ன அறியாத வயசை புரியாத பறவை சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம இருப்போம். அதெல்லாம் கடந்து இப்போ 23 வந்துச்சு. இப்போ எனக்கு கையில் காசு இருக்குது, டைம் இருக்குது. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. இப்போ கூட நான் எந்த ஊர் தெரியாமல் எங்கே வேணால் போயிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். அதெல்லாம் இன்னும் 1 மாதம் வேலையை விட்டுட்டுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் தான், நம்ம ஃப்ரீடம் தான். எங்கே வேணால் போனால் என்ன வேணால் பண்ணலாம். 2026 வந்துட்டு இருக்குது. அந்த வருஷம் நம்ம சிறப்பாக ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன சரியாக பேச முடியல. அடுத்த வீட்டில் பார்ப்போம். 22 முடிஞ்சிச்சு. இதுலேருந்து நம்ம போன கஷ்டம் போனது எல்லாமே போய் தொலையிட்டோம். நம்ம இன்னும் அடுத்து 23 நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஃபேமிலி இருக்கும். நம்மளை பார்த்து சில பேர் வெறுப்பாவாங்க. அவங்களையும் நம்ம துன்புறுத்தாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம எப்பயும் போல எங்கே வேணால் சுற்றலாம். ஏன்னா நம்ம 4 பேர் நம்ம பண்ணதை பார்த்து வேணா பண்ண கிறுக்குத்தனம் பண்ணிட்டுங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்னமோ நினச்சி போட்டோம். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. இப்போ எனக்கு தோணுது, நான் வீடியோ பண்ணிட்டீங்க. இப்போ சைடில் எல்லாமே எனக்கு ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு போகிறாங்க. சில என்னடா ஏதோ குழந்தைங்க சிரிச்சுட்டு போகிறாங்க. அவங்க சிரிச்சு போட்டோம், பார்த்துட்டு போட்டானே கவலை இல்லை. நான் போன வருஷம் எவ்வளோ சையாக நான் ஃபீல் பண்ணணும், இந்த வருஷம் நான் எனக்குலாம் ஒரு துளி கூட எனக்கு வரக்கூடாது. எங்கே இருந்தால் எவ்வளோ பப்ளிக்னா அந்த பேசுகிறேன். இப்போ ரெடியாக தயாராகிட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வருஷம் நம்ம பண்ணதெல்லாம் அடுத்து நீ என்ன சாதிக்க போகிற இருக்குது. அதனால் நம்ம ஏதோ ஒன்று இந்த டைமில் இருந்து மூவ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம போகும்போது கடவுளை ஏதோ ரைட் பண்ணிக்காது, அது நல்லபடியாக நம்ம செயல்படுத்துவோம்.